யூடியூபர் விஜய் சித்துக்கு எதிராக சென்னை போக்குவரத்து கூடுதல் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சசிதரன் இணைகிறார். சசிதரன், வணக்கம். இந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளவை என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். கார் ஓட்டியபடியே டிடிஎஃப் வாசன் வீடியோ வெளியிட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில விஜய் சித்து மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வழக்கறிஞர் ஒருவர் புகார் அளித்துள்ளார். உயர்நீதிமன்றத்தில் பயிற்சி வழக்கறிஞராக பணியாற்றி வரும் ஷெரீன் என்பவர் இந்த புகாரை அளித்திருக்கிறார். புகாரில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டிடிஎஃப் வாசன் கார் ஓட்டியபடியே வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அவர் ஏற்கனவே அவர் மீது வழக்கு இருந்ததால் அதன் அடிப்படையில் போலீசார் அவர்களை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் அவருக்கு ஜாமீனும் கிடைத்தது. இந்த நிலையில் இதே போன்று சென்னை விமான நிலையம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் விஜய் சித்து யூடியூபராக இருக்கக்கூடிய விஜய் சித்து என்பவர் காரை ஓட்டி செல்கிறார். அப்போது தகாத வார்த்தையால் ரவுட் ஸ்பீக்கரில் செல்போனில் பேசிக்கொண்டு அஜாக்கிரதையாக பயணம் செய்யும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதனை அவரது யூடியூப் சேனலிலும் அவர் பதிவேற்றம் செய்திருக்கிறார். இதன் அடிப்படையில் இது குறித்து அவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைமில் இது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது அந்த அவர் வெளியிட்டக்கூடிய வீடியோ அனைத்துகளிலுமே ஆபாச வார்த்தைகள் அதிக அளவில் பயன்படுத்தி வருவதாகவும், இன்றைய காலகட்டத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இது போன்ற யூடியூப் வீடியோக்களை பார்த்து வருவதால் இந்த வீடியோக்களில் அவர் ஆபாச வார்த்தைகளை அதிக அளவில் பயன்படுத்தி வருவதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரது யூடியூப் சேனலை முடக்க வேண்டும் என அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறார். தற்போது அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள் வைரலாக வரக்கூடிய நிலையில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் அந்த சைபர் கிரைம் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதன்படி வழக்கை விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உயரதிகாரிகள் தகவல் தெரிவிப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.